லைக்கா நிறுவனம் ஒரு மூடு விழாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. விஜய் மகன் இயக்குகிற படத்தை தான் அவங்க இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான் லைக்காவுடைய கடைசி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சம் லைக்கா வந்து ஒரு வகையில் வரலாறு படத்தை தான் கூட சொல்லலாம். என்னன்னா லைக்கா நிறுவனத்தின் முதல் படம் கத்தி, அந்த படத்தினுடைய ஹீரோ விஜய். லைக்காவுடைய கடைசி படம் விஜய் மகன் இயக்குகிற படம். இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம்தான். பாஸ்கரன் கிட்ட வந்து பல ஆயிரம் கோடி பணம் இருக்கு, ஆனால் இது கோடம்பாக்கம் எப்பேற்பட்ட இடம் அப்படிங்கிறத அவர் வந்து அவதானிக்க தவறிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோடம்பாக்கம் மாதிரியான என்ன சொல்கிறது, மிக மோசமான ஆட்கள் நிறைந்த இடம் உலகத்திலே கிடையாது. சினிமா தெரியாமல் வருகிற ஆட்களை மொட்டையடிப்பதற்குனே இங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன அந்த அனுபவத்தோடு அந்த பார்வையோடு வந்திருந்தா இவங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியும். இது எதுவுமே தெரியாமல் எங்கிட்ட பணம் இருக்குங்கிற அந்த அடிப்படையில் மட்டுமே வந்ததால் தான் இவங்களுக்கு தோல்வி. அதுக்கப்புறம் சூரன் வந்து ரொம்ப டிலே ஆகி கடைசியில் மார்ச் 27 வெளியாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. அவர் இன்னைக்கு கை வச்சா அந்த படம் ஜெயிக்குங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, அது மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம், ஒரு தமிழ் திரையுலகில் இன்னைக்கு இருக்குது. அவர் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஷிபுவே வந்து ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. முக்கிய விஷயம் என்னன்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மூட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக லைக்கா வந்து பெரிய படங்கள் எடுத்து பெரிய தோல்வியை சந்திச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து விடாமுயற்சியும் பெரிய அளவில் தோல்வி படமாக அமைஞ்சது. படம் எடுக்கிறதே வந்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே விஜய் அவருடைய மகனை வச்சு ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோகன்லால் படமே வந்து பாதிலே விளையிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. உண்மைதான்? இல்லை, உண்மைதான். கிட்டத்தட்ட வந்து லைக்கா நிறுவனம் ஒரு மூடு விழாவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு, அதில் மாற்றம் இல்லை. அது இல்லாமல் இப்போ எம்புரான் படமே கிட்டத்தட்ட 75 கோடி ரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதாகலாம் தகவல் இருக்குது. அப்போ கடைசி நேரத்தில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதனால் அந்த ஆசீர்வாத் சினிமாஸ்க்கும் லைக்காவுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதுவே வந்து இந்த படத்தினுடைய ரிலீஸையே பாதிக்கிற அளவுக்கு, உங்களுக்கு தெரியும், மார்ச் 27 அந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்து இந்த இஷ்யூனால அந்த படத்தினுடைய ரிலீஸே தள்ளி போகுதுங்கிற மாதிரிலாம் தகவல் வந்தது. கடைசி நேரத்தில் அந்த கோகுலம் மூவிஸ் கோபாலன் உள்ளே வந்து அவர் லைக்கா தனக்கு தர வேண்டிய பணத்துக்காக பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு இந்த ஆசீர்வாத் தர வேண்டிய பணத்தை வந்து இவர் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு நான் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியாகிடுங்கன்ட்டு இப்போ லைக்கா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்த்திட்டாங்க. இப்போ நீங்கள் எம்புரான் குறித்து மோகன்லால் போடுகிற ட்வீட்லாம் போய் பார்த்தீங்கன்னா லைக்காவெலாம் அவர் டேக் பண்ணவே இல்லை. அதே நேரம் அதனுடைய பப்ளிசிட்டியில் வந்து லைக்காவுடைய லோகோ இருக்கும். அது வந்து ஒரு மரியாதைக்காக போடுறாங்களே தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து லைக்கா வெளியாகிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் மகன் இயக்குகிற படத்தை தான் அவங்க இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்த அதுதான் லைக்காவுடைய கடைசி படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சம் லைக்கா வந்து ஒரு வகையில் வரலாறு படத்தை தான் கூட சொல்லலாம். என்னன்னா லைக்கா நிறுவனத்தின் முதல் படம் கத்தி, அந்த படத்தினுடைய ஹீரோ விஜய். லைக்காவுடைய கடைசி படம் விஜய் மகன் இயக்குகிற படம். இது வந்து ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம்தான். அதே நேரம் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது. இந்தியன் 3 சார், அதுவுமே வந்து லைக்கா தானே, அதுலேருந்து விளையிட்டாங்களா? இல்லை, இந்தியன் 3 பொறுத்த வரைக்கும் லைக்கா வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து நகர்ந்துட்டாங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தை அப்படியே ரெட் ஜெயின் கிட்ட கொடுத்துட்றாங்க. ரெட் ஜெயின் வந்து கமலஹாசனோடும் ஷங்கரோடும் பேசி வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறாங்க. அதே நேரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்புரான் பப்ளிசிட்டியில் எப்படி லைக்கா பெயர் இருக்கோ அதே மாதிரி இந்தியன் 3லேயும் லைக்காவுடைய பெயர் இருக்கும். ஆனால் வரவு செலவில் பார்த்தீங்கன்னா லைக்காவுக்கு எந்த பங்கும் இருக்காது. அதனால் அதுவும் வந்து விரைவில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரீசன் சார்? வந்து தொடர்ச்சியாக எல்லாமே பெரிய படங்கள் தோல்வி. ஒரு படத்தில் தோல்வி சந்திச்சுட்டு அடுத்த படத்தில் மீண்டு வரணும் இல்லையா? ஆனாலுமே பெரிய எல்லா படங்களும் டிசாஸ்டர் ஆனதுக்கு அவங்க மேலே தான் மிஸ்டேக்கா? என்ன பிரச்சனை சார்? இல்லை, நிச்சயமா அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது என்னென்னா, சுபாஸ்கரன் கிட்ட வந்து பல ஆயிரம் கோடி பணம் இருக்குது, ஆனால் இது கோடம்பாக்கம் எப்பேற்பட்ட இடம் அப்படிங்கிறத அவர் வந்து அவதானிக்க தவறிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கோடம்பாக்கம் மாதிரியான என்ன சொல்கிறது, மிக மோசமான ஆட்கள் நிறைந்த இடம் உலகத்திலேயே கிடையாது. இங்கே பார்த்தா வழக்கமாக சொல்லுவாங்க, இங்கே ஒரு சேயிங் ஒன்று இருக்குது. இப்போ நீங்களும் நானும் ஒரு கடையில் போய் கத்திரிக்காய் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 கிலோ 10 ரூபா தான். அதே இது கோடம்பாக்கத்துலேருந்து ஒருத்தன் போனான்னா அவனுக்கு 1 கிலோ 100 ரூபான்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்கு பார்த்தீங்கன்னா சினிமா தெரியாமல் வருகிற ஆட்களை மொட்டையடிப்பதற்குனே இங்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்குது.
ஏன்னா இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்ன அந்த அனுபவத்தோடு அந்த பார்வையோடு வந்திருந்தா இவங்களால தாக்கு பிடிச்சிருக்க முடியும். இது எதுவுமே தெரியாமல் எங்கிட்ட பணம் இருக்குங்கிற அந்த அடிப்படையில் மட்டுமே வந்ததால் தான் இவங்களுக்கு தோல்வி. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எவ்வளோ வேணாலும் படம் இருக்கலாம், நீங்கள் ஒரு படம் எடுக்கும்போது அந்த படம் குறித்த லாப நஷ்ட கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவரை வச்சு நான் 100 கோடிக்கு படம் எடுத்தால் எவ்வளவுக்கு நான் பிஸ்னஸ் பண்ண முடியும், எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் நஷ்டம் கிடைக்குங்கிறத நீங்கள் பேப்பரில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும். இவங்க எந்த அளவுக்கு இந்த சினிமா தொழிலை வந்து ரொம்ப மேம்போக்காக பண்ணாங்கிறதுக்கு உதாரணம் என்னென்னா விடாமுயற்சி தான். அஜித் வந்து அந்த படத்துக்கான டேட் வந்து முதல்ல கொடுத்தது யாருக்கு அப்படின்னா சத்யஜோதிக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ சத்யஜோதி நிறுவனம் அஜித்துடைய அன்றைய மார்க்கெட்டை கணக்கு போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு 65 கோடி ரூபா தான் எங்களால் சம்பளம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அஜித் என்ன பண்ணுறாருன்னா 100 கோடி ரூபா கேட்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, 100 கோடி ரூபா வச்சு உங்களுக்கு கொடுத்தோம்னா எங்களுக்கு நஷ்டம் வரும், அதனால் உங்கள் டேட்டு வேணாங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. கடைசியாக நெகோசியேட் பண்ணி 75 கோடி அல்லது 73 கோடி ஃபைனலாக தரலான்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. இந்த கட்டத்தில் இப்படி ஒரு பேரம் நடக்கிறத சுரேஷ் சந்திரா மூலமாக நயன்தாரா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நேராக சுபாஸ்கரனுக்கே ஃபோன் போட்டு அஜித்துடைய டேட்டு நான் வாங்கி தர்றேன், நீங்கள் படம் பண்ண தயாரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஓகேன்றாரு. அப்போ சொல்கிறாங்க அவர் 100 கோடி ரூபா கேட்குறாரு அப்படின்னு நயன்தாரா சொல்லும்போது சுபாஸ்கரன் என்ன சொல்கிறேன், நான் 105 கோடி ரூபா அவருக்கு தர்றேன்ட்டு அவரை கமிட் பண்ணார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 65 கோடி ரூபா கொடுத்து அஜித்தை வச்சு படம் எடுத்தாலே நஷ்டம் வரும்னு சொல்கிற சத்யஜோதி நான் 100 இல்லை 105 தர்றேன்னு சுபாஸ்கரன் சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு இந்த தொழிலை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ இதுதான் மெயினான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ இருக்கார், இங்கு பார்த்தீங்கன்னா யாரோ பொறுப்பில் இருக்காங்க. ஸோ இவர்கள் டீல் பண்ணுகிற போது சில தவறுகள் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. தமிழ்குமரன் தான் இருக்காரு, அவர் மேலுமே மிஸ்டேக். தமிழ்குமரன் இருக்கு, அவருடைய நிர்வாக திறமையின்மைன்னு வேணால் நம்ம சொல்லலாமே தவிர தமிழ்குமரன் அடிப்படையில் ஒரு நல்ல மனிதர், ரொம்ப மென்மையானவர். தமிழ்குமரன் குறித்து யாருமே தவறாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங், மாற்றமே இல்லை. ஆனால் சினிமாவில் வந்து மிகப்பெரிய தகுதி குறைவு நீங்கள் நல்லவனாக இருப்பது தான். அந்த அடிப்படையில் லைக்கா என்கிற மிகப்பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்புக்கு தமிழ்குமரன் இருப்பதே சரியான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் தான் லைக்காவுடைய வீழ்ச்சிக்கே மிக முக்கியமான ஒரு காரணம்னு எனக்கு தோணுது. லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் வந்து படம் எடுக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய தயாரிப்பாளர்கள் அடுத்து பெரிய பட்ஜெட் படங்கள் தயங்குவாங்க இல்லையா, ஒரு பயம் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும். அல்ல, இன்னொரு விஷயம் சொல்கிறேனே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய பேர் தயாரிப்பாளர் என்ற பெயரில் உளவினாலும் இவர்கள் உண்மையில் தயாரிப்பாளர்கள் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். சொல்லப்போனால் மீடியேட்டர்னு வேணால் நம்ம அவங்கள சொல்லலாம். என்னென்னா எவர் ஒருவர் தன்னுடைய சொந்த பணத்தை முதலீடு செய்கிறாரோ அவர் தான் வந்து ஒரு முதலாளியாகவும் சினிமா அப்படின்னா ஒரு தயாரிப்பாளர்னு நம்ம சொல்ல முடியும். இவங்க அப்படி கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் இருப்பார். இன்றைக்கி காலையில் அவர்கிட்ட ₹1 கூட இருக்காது, அவருக்கு திடீர்னு வந்து ஒரு நடிகருடைய கால் ஷீட் கிடைக்கும். இந்த கால் ஷீட் இருக்குது அப்படின்னு சொல்லி 4 ஃபைனான்சியர்களை போய் பார்க்கும்போது அன்றைக்கி சாயந்தரம் அவருடைய வங்கி கணக்கில் 50 கோடி ரூபா வந்து விடும். அதை வச்சு அவர் படம் எடுப்பார், வட்டியை கட்டுவார், பாக்கி லாபத்தை எடுத்து வீட்டுக்கு போயிடுவார். இவர் எப்படி தயாரிப்பாளராக இருக்க முடியும்? அதனால் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு சினிமா துறையின் வீழ்ச்சிக்கே இவர்கள் போன்றவர்கள் தான் காரணம். தயாரிப்பாளர் என்ற பெயரில் உழவும் இந்த போலிகளால் தான் இன்னைக்கு சினிமா துறையே இந்த அளவுக்கு போனது. நிறைவாக ஒரு கேள்வி சார், வீரதீர சூரன் வந்து ரொம்ப டிலே ஆகி கடைசியில் மார்ச் 27ஆம் தேதி வெளியாக இருக்குது இல்லையா, எந்த அளவுக்கு சார் ஓப்பனிங்லாம் இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு ஏற்கனவே ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடுச்சு. இங்கே மட்டும் இல்லை, ஓவர்சீஸ்லேயுமே அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலையும் இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் வரும் நம்புகிறாங்க. அதனால தான் இப்போ இந்த படத்தை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 5 ஸ்டார் செந்தில் வாங்கியிருக்காரு. அவர் இன்றைக்கி கை வச்சா அந்த படம் ஜெயிக்குங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை, அது மூட நம்பிக்கையாகவும் இருக்கலாம், ஒரு தமிழ் திரையுலகில் இன்றைக்கி இருக்குது. அவர் தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் ஷிபுவே வந்து ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விநியோகஸ்தர், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் அவர். அதனால் பல மலையாள படங்களை அவர் விநியோகம் பண்ணவர், தமிழ் படங்களையும் கேரளாவில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து கேரளாவில் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு. இதில் முக்கிய விஷயம் என்னென்னா எம்புரான் படமும் அதே தேதியில் தான் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக கப்படிக்குங்கிற நம்பிக்கையில் அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அது இல்லாமல் ஆந்திராவில் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் திருப்பதி பிரசாத், இப்போ சிவகார்த்திகேயன் வச்சு மதராசி படம் பண்ணுறாருல, அவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான
ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் பல பேர் வந்து இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலில் நிறையா சினிமா தொடர்பான அப்டேட்டுகளை கொடுத்தீங்க. தொடர்ந்து கொடுக்கணும். மிக்க நன்றி சார். நன்றி.